என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. டிவியில வர்ற ஜோக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க சிரிச்சிருக்கீங்களா? அங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியுங்களா? இப்படி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, முதல்ல பேச்சாளர்களோ பத்தவங்களோ வரமாட்டாங்க. ஒருத்தர் குச்சியோட வருவாரு. சிரி சிரி, கேமரால கைதட்டு சிரி, யோ அந்த ஆள் வெளியேற்று, சிரிக்கல. இவரு இப்படி நடக்கும். விழுந்து 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 சிரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கதாநாயகர்கள் வருவாங்க. வந்த உடனே வணக்கம், விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தெரியும். நம்ம நினைப்போம் இதுக்கே இப்படி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல, அவங்க அடி வாங்கி சிரிக்கிறவங்க. போற போக்குல ஜோக் சொல்லுங்க. என்ன இதுக்காக தனியா உட்காந்து யோசிப்பாங்க? இல்ல, நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு போர்டை பார்த்து நான் நடிக்க போனேன். மேலே போகும் வழி அப்படின்னு போட்டுருக்கேன். நான் அது மாத்துக்கியா, மாடிக்கு போகும் வழின்னு போட்டுக்கியா. இது வழியே போறவே என்ன நினைச்சு போவேன்? மேலே போகும் வழின்னு அர்த்தம் சொர்க்கமா நரகமா? யாரு கேட்டா? என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. சோஷியல் மீடியா மூலமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கலாம், பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கலாம். ஸோ கண்டிப்பா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வரீங்க. நிறைய வேலை வாய்ப்பு குறித்து, அந்த வேலை வாய்ப்பு மோசடி குறித்துலாம் நிறைய பேர் நிறைய இது ரீல்ஸ் வந்து போட்டுருக்கீங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் ப்ரிவென்ஷன் சம்பந்தமும் நிறைய ரீல்ஸ் வந்து போட்டுருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்கு. தனிநபர் மட்டும் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு சமூக பொறுப்புடன் ஒரு பணியாற்றுவதன் மூலம் மட்டும்தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து இந்த குற்றங்களை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தனி மனிதனுக்கு ஏற்படும் தீமைகளையும் வந்து தடுக்க முடியும். அதனால இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம், பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுங்க, ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுற விஷயத்தை கொடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் தொழில்நுட்பம், ஏஐ, சோஷியல் மீடியா இப்படி தான் இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்களோ அதை பார்த்து தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி அடுத்த ஜெனரேஷன் உங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணும்போது பொறுப்பு இருக்கும்போது நீங்க எல்லா விஷயங்களும் நீங்க போடும்போது, ஒவ்வொரு கண்டென்ட் போடும் போதும் அந்த கண்டென்ட்டோட 2-3 டைம் யோசிச்சு இந்த கண்டென்ட் வந்து பொதுமக்களிடையே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு ஆராய்ந்து அதுக்கு பின்னாடி தான் வந்து நீங்க போடணும். ஸோ ஆல்ரெடி நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இதற்கு மேலும் நீங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துவீங்க, நிறைய அவேர்னஸ் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு